மகிழ்ச்சியும் சிரிப்பும் அதிசயங்களும் கருணையும் மலரும் கண்ணனின் கிருஷ்ண லீலை உங்கள் அனைவருக்கும். கம்சனின் ராஜ்யமான மதுராவில் உள்ள சிறைச்சாலையில் வாசுதேவரும் தேவகியும் தங்கள் 8வது மகன் விஷ்ணுவின் தெய்வீக அவதாரம் கிருஷ்ணரை பெற்றெடுத்தனர். சிறை காவலர்கள் தூங்க, பூட்டிய கதவுகள் திறக்க வாசுதேவர் குழந்தை கிருஷ்ணரை ஒரு கூடையில் சுமந்து செல்கிறார். யமுனை நதி 2ஆக பிரிந்தது. ஆதிசேஷ பாம்பு குழந்தையை மழையிலிருந்து காப்பாற்றி கோகுலம் அடைந்தனர். வாசுதேவர் கிருஷ்ணரை யசோதையின் பிறந்த மகள் யோகமாயாவுடன் மாற்றிக்கொண்டு மதுராவுக்கு திரும்பினார். மன்னர் கம்சன் அந்த பெண் குழந்தையை கொல்ல முயற்சிக்கும் போது அவள் வானத்தில் பறந்து சென்று தன்னை ஒரு தெய்வமாக வெளிப்படுத்தி கொண்டு உன்னை கொல்லப் போகிறவன் இன்னும் உயிருடன் இருப்பதாக எச்சரிக்கிறார். ஒரு கொண்டாட்டத்தின் போது கம்சன் ஷகடசூரன் என்ற அரக்கனை அனுப்பி குழந்தை கிருஷ்ணரை நசுக்க எண்ணி வண்டியை கைப்பற்றுகிறான். கிருஷ்ணர் விளையாட்டாக தனது சிறிய காலால் உதைத்து துண்டு துண்டாக உடைத்தார். அனைவரும் கிருஷ்ணருடன் மகிழ்ச்சியுடன் நடனமாடினர். கம்சன் கிருஷ்ணரை கொல்ல அழகான பெண் வேடத்தில் பூதனா என்ற அரக்கியை அனுப்புகிறான். அவள் தனது பயங்கரமான அசுர வடிவத்திற்கு திரும்பி கிருஷ்ணரால் தோற்கடிக்கப்பட்டு தரையில் விழுந்து மடிந்தாள். மற்றொரு அரக்கன் திரிணவர்தன் ஒரு பயங்கரமான சூறாவளியின் வடிவத்தில் வருகிறான். அவன் கிருஷ்ணரை பிடித்து வானத்திற்கு உயரமாக தூக்கிச் சென்று கிராமத்தையே புழுதியால் சூழ்ந்து கொள்கிறான். கிருஷ்ணன் தன்னை முடியாத அளவுக்கு கனமாக்கிக் கொள்கிறான். அரக்கன் விழுந்து இறந்து விடுகிறான். கொண்டு பாதுகாப்பாக தரையிறங்குகிறான். ஒரு நாள் யசோதா கிருஷ்ணர் மணல் சாப்பிடுவதை பார்க்கிறாள். அவள் அவனை திட்டி வாயை திறக்கச் சொல்கிறாள். அவன் அவ்வாறு செய்யும் போது அவள் திகைத்து போகிறாள். அவனுடைய சிறிய வாயினுள் அவள் முழு பிரபஞ்சத்தையும் பார்க்கிறாள். கிருஷ்ணரும் அவரது நண்பர்களும் கோபியர்களின் வீடுகளிலிருந்து வெண்ணெய் மற்றும் தயிர் திருடுவதில் பிரபலமானார்கள். கிருஷ்ணர் தனது வடிவத்தை பெருக்கி தனது நண்பர்கள் மீது ஏறி தனது நண்பர்களுக்கு தயிர் வாங்கி தருகிறார். விஷம் கலந்த யமுனையில் குதித்த கிருஷ்ணர் பாம்பு காளியனின் தலைகளின் மீது நடனமாடினார். அவரது தெய்வீக அடிகள் அசுரனை அடக்கி தண்ணீரை தூய்மைப்படுத்தின. கிருஷ்ணர் வெற்றியாளராக பிரகாசமாக பாதிப்பில்லாமல் வெளிவந்த போது கோகுலம் மகிழ்ச்சி அடைந்தது. கோபமடைந்த இந்திரன் பிருந்தாவனத்தை வெள்ளத்தில் மூழ்கடிக்கும் அளவுக்கு பலத்த மழையை வீசுகிறார். தனது மக்களை பாதுகாக்க முழு கோவர்த்தன மலையையும் தனது சுண்டு விரலில் தூக்கி இந்திரனின் பெருமை உடையும் வரை 7 நாட்கள் குடை போல பிடித்துக் கொள்கிறார். கம்சனால் அழைக்கப்பட்ட கிருஷ்ணர் பிருந்தாவனத்தை விட்டு வெளியேற தயாரானார். ஒரு மென்மையான புன்னகையுடன் கிருஷ்ணர் அவர்களை ஆசீர்வதித்து தனது கிருஷ்ண லீலைகளை முடித்து மதுராவிற்கு தனது தெய்வீக பயணத்தின் தொடக்கத்தை தொடங்கினார். நான் விரைவில் திரும்பி வந்து மகாபாரதத்தில் உங்களை சந்திப்பேன்.